ஆஸ் அ லீடர் ஆஃப் த ஃபேமிலி நீங்க உங்க குடும்பத்தை சரியான பாதையில வழி நடத்தலைன்னா என்ன நடக்கும்னா, உங்களுடைய குடும்பத்துடைய அழிவுக்கு நீங்களே ஒரு 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 சோர்ஸா மாறிடுவீங்க. அதனால ஊழியர்களா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவர்களா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவிகளா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேதான உறவை முதல்ல செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏங்க, நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ப்ராப்பரா கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க அவர்களை பரிசுத்தத்துக்கு நிறைய வழிநடத்த முடியும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே முதல்ல பரிசுத்தமா இல்ல, நீங்க தேவனுடைய காரியத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு புரியாம நீங்க அவர்களை சரியான பாதையை வழிநடத்த முடியாது. அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, வேதத்தை அது சும்மா ஒரு புக்கு மாதிரி வாசிக்க கூடாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பதாகவும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. ஆண்டவர் ஒரு உவமைகளை சொல்றாங்கன்னா அந்த உவமைக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. அதை தயவு செஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான ரீசன் எதுக்காக சொல்றாரு அப்படின்னு தெரியும். அநேக ஊழியர்கள் இன்னும் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கே வரல.